ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நாளைக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். அஜயும் ராகினியும் ரொம்ப மும்பரமாகவே வந்துட்டு வெண்ணிலாவை தேடிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அஜய்க்கு ஒரு கால் வரும். அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 20 கிலோமீட்டரில் தான் வெண்ணிலா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூ வரும். அதை வச்சுட்டு அஜய் வந்துட்டு ராகினி கிட்ட சொல்லுவார், நம்ம வெண்ணிலா இருக்கிற இடத்த வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம், அவங்கள போய் இப்போவே மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராகினியும் வந்துட்டு பசுபதிக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, அப்பா வெண்ணிலா இருக்கிற இடம் கிடச்சிருச்சு, நாங்கள் வந்துட்டு அவங்கள தேடி தான் போயிட்டுருக்கோம், நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி பசுபதியும் வந்துட்டு ராகினி கூப்பிடுறாங்க. அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நான் உடனே வரேன், எங்கன்னு மட்டும் கேட்டு வைங்க, அவங்க வெண்ணிலா யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கிறத யோசிக்கலாம், கண்டிப்பாக வந்துட்டு இந்த காவேரி குடும்பத்தையும் நம்ம பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவரும் கிளம்புறாரு. கரெக்டாக வந்துட்டு பசுபதி வந்துட்டு இருக்கும்போது வந்து நிவினை வந்துட்டு மீட் பண்ணிடுவார். நிவின் வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு கிராஸ் ஆகி போகும்போது நிவினை வந்துட்டு நிறுத்திடுவார். நிவின் பசுபதியை பார்த்ததுமே வந்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடணும்னு பார்ப்பாரு. பசுபதி வந்துட்டு மாப்பிள்ள நில்லுங்க, என்னாச்சு, ஏன் என்னை பார்த்தாலே ஓடுறீங்க, நான் என்ன அந்தளவுக்கு உங்களுக்கு எதிரி ஆயிட்டேனா, என் பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல, அதுக்கப்புறம் நான் உங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ண கிடையாதே, நான் உங்களை வந்துட்டு நிம்மதியாக தானே இருக்க விடுறேன், ஏன் என்னை கண்டதுமே ஓடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கேஷுவலாக பேசுகிறாரு. அதே டைமில் கால் பண்ணி, ராகினி இந்த மாதிரி நிவின் என் கூட தான் இருக்காமா, நீயும் உடனே வா, நிவினை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல, என்னன்னு விசாரிக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட நிவின் வந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிடுறாரு. மாமா, உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்கு என்ன, நான் கொடைக்கானல்லேருந்து இங்கே வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன், இந்த மாதிரி காவேரியை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்துட்டு நிவின் சொல்லுவார். அதுக்கு உடனே பசுபதி, காவேரிக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லை மாப்பிள்ள, நீங்கள் ராகினியை தான் கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ அப்படியாவது சந்தோஷமாக இருப்பீங்கன்னு பார்த்தா இன்னமும் வந்துட்டு அந்த ஃப்ராடு குடும்பத்து கூட சேர்ந்து தான் சுற்றிட்டு இருக்கீங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகினியும் உள்ளே வந்துடுவாங்க. நிவின், என்னாச்சு நிவின், ரொம்ப டல்லாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க போக, இந்த மாதிரி ராகினி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும், உங்கள் பேச்செல்லாம் கேட்காம நான் நிறைய வந்துட்டு தப்பு பண்ணிட்டேன், உங்களையெல்லாம் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன், நான் உன்னை ஹர்ட் பண்ணதுக்கு தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறேன், காவேரிக்காக தான் நான் இந்த ஊருக்கே வந்தேன், காவேரி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்காக நான் இவ்வளோ சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ வந்துட்டு அங்கே யமுனானால எனக்கு நிறைய பிரச்சனை வருது, இப்போ என்ன நடந்துச்சுன்னா யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி காவேரியே வந்துட்டு எங்கிட்ட கேட்குறா, யமுனாக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படிங்க ராகினி சொல்கிறாங்க, அஜய் நான் அப்போவே சொன்னல, யமுனாக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது, யமுனாவும் காவேரியும் போய் அடிக்கடி பேசுகிறாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, நான் சொல்லிகிட்டே இருந்தேன்ல, பாத்தியா அந்த குடும்பம் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்ல பசுபதி கை தட்டுறாரு. கேவலமாக இந்த குடும்பம் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா, நான் அப்போவே சொன்னேன் அந்த காவேரி ஒரு ஃப்ராடு, அவளை நம்பாதுன்னு, ஏன் மாப்பிள்ள உனக்கு இதெல்லாம் தேவையா, பேசாமல் என் பொண்ணை பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி இந்நேரம் நீ செட்டில் ஆகி கொடைக்கானலில் எவ்வளோ ஜம்முன்னு இருந்திருக்கலாம், இதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அஜய் உடனே ஷாக் ஆயிடுவார். உடனே அஜய் சொல்கிறாரு, மாமா இப்போ எதுக்கு அதெல்லாம் பற்றி இழுக்கிறீங்க, இப்போ நிவினுக்கு என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மழுப்பி, நிவின் என்ன நிவின் ஆச்சு, நடந்ததை கரெக்டாக சொல்லு, அப்போ தான் நாங்கள் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு ராகினியும் சொல்கிறாங்க. உடனே நிவின், வேண்டாம் ப்ளீஸ், அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, ஐயோ அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கு உடனே பசுபதி சொல்லுவார், என்ன மாப்பிள்ள இப்போ கூட நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, என்ன இருந்தாலும் நம்மளாம் ஒரு குடும்பம் தான், உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் வந்து நிற்பா, இந்த ஊரில் உங்களுக்கு யாரையுமே தெரியாது, கொடைக்கானலாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த ஊரில் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நாளைக்கே என் தங்கச்சி கூட கேட்பா என்கிட்ட, ஏன்னா நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க, என் பையனை பார்க்காம விட்டுட்டீங்களேன்னு அவங்க கேட்டாங்கன்னா எனக்கு அதை தாங்கிக்க முடியாது, ஸோ என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் மாப்பிள்ள, நான் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன முடிவு எடுக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஆனால் வந்துட்டு ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி கேட்க நிவின் உடனே வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நடந்த பிரச்சனை எல்லாமே வந்துட்டு ஒன்று விடாமல் பசுபதிக்கிட்டையும் ராகினிக்கிட்டையும் அஜய்கிட்ட சொல்லிடுறாரு. விஜய்க்கும் காவேரிக்கும் கான்ட்ராக்டில் தான் கல்யாணம் நடந்திருக்கு, என்னை விஜய் தான் வெயிட் பண்ண சொன்னார் காவேரிக்காக, நான் அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறேன், ஒரு 2 மாதம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள், 1 வருஷ கான்ட்ராக்டில் வந்துட்டு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது, 2 பேத்துக்கும் கான்ட்ராக்ட் முடியிருக்கு, அவரே என்னை வெயிட் பண்ண சொல்லிட்டு கடைசி நேரத்தில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா யமுனா என்ன லவ் பண்ணுறதாவும் காவேரி வந்துட்டு எனக்கு கூப்பிட்டு யமுனாவையும் உன்னையும் நான் சேர்த்து வைக்கணும், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னோட எமோஷனில் விளையாடுறாங்க, காவேரி நான் இவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன், அவள் கூட இப்போ என்னை புரிஞ்சுக்காம என்னை இப்படி பழி வாங்குறது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, யமுனாவுக்கு நான் எந்த விதத்துலையும் ஹோப் கொடுக்கவே கிடையாது, யமுனா மனசில் வந்துட்டு இப்படி ஒரு ஆசை வளர்த்துருக்கு நான் காரணமே கிடையாது, நான் உங்ககிட்ட காவேரியோட தங்கச்சின்ற முறையில் தான் வந்துட்டு நான் பழகிட்டு இருந்தேன், பட் யமுனா வந்துட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு கடைசியில் காவேரியும் விஜயும் சேர்ந்து என்னை வேணும்னே வந்துட்டு ஒரு திட்டம் போட்டு யமுனாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வேண்டி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டுட்டு ராகினி பசுபதி எல்லாமே ஒரு செகண்ட் வந்துட்டு ஸ்டன் ஆயிடுறாங்க. இவ்வளவு பிரச்சனையும் நடக்குதா, அந்த ஃப்ராடு குடும்பம் உன்னை எப்படியெல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க மாப்பிள்ள, நான் அப்போவே சொன்னல அப்படின்னு சொல்ல ராகினி உடனே நிவின் பாவம் நிவின்
உன்னை இப்படியெல்லாம் அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்களா? நீ காவேரிக்காக தானே என்னையும் தூக்கி எறிஞ்ச. காவேரிக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட. அவளை பற்றி நான் அப்போவே சொன்னல, அவளை நம்பாத. அவள் வந்துட்டு நல்ல கேரக்டர் கிடையாதுன்னு சொன்னல. கடைசியில் வந்துட்டு விஜய் கல்யாணம் பண்ணிவிட்டு அவள் தங்கச்சிக்கு வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறா பார்த்தியா அப்படின்னு சொல்ல, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் மாப்பிள்ள, கேட்டுக்கோங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கு ஒரு முடிவு தெரியும்னு பசுபதி சொல்கிறாரு. உங்களை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியிருக்காங்கல்ல அந்த குடும்பம், காவேரியும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு விஜய் ஆல்ரெடி வந்துட்டு வெண்ணிலான்ற ஒரு பொண்ணை வந்துட்டு லவ் பண்ணிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணாமல் விட்டுருந்துருக்காரு. வெண்ணிலா வந்துட்டு விஜய்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ வந்துட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் கொடுக்குற சரியான பதிலடி காவேரிக்கும் விஜய்க்கும். உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்களோ அதே மாதிரி நம்மளும் அவங்கள வந்துட்டு திருப்பி அவங்களுக்கு பதில் கொடுக்கணும். இதுக்கு உனக்கு சம்மந்தமா அப்படின்னு சொல்லி பசுபதி கேட்குறாரு. நிவின்க்கு ஒன்றுமே புரியாமல் நிவின் ரொம்பவே வந்துட்டு யோசிச்சுட்டு நிற்கிறாரு. ராகினி உடனே, என்ன நிவின் யோசிக்கிறேன்? வெண்ணிலாவும் விஜயும் வந்துட்டு ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிற போகிற சமயத்தில் பார்த்து 2 பேத்துக்கும் பிரேக்கப் ஆகி 2 பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டாங்க. இப்போ நீ வெண்ணிலாவும் வந்துட்டு விஜய்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி விஜய்க்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. காவேரியும் வந்துட்டு உன் மேலே இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல. நீ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கும் ஒரு லைஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் விஜய் காவேரியும் பழி வாங்கின மாதிரி இருக்கும். நீ நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீ வந்துட்டு அதை திருப்பி பண்ணுறதுல தப்பே கிடையாதுன்னு சொல்லி ராகினி நல்லா பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க நிவினை. நிவினும் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு தனியாக நின்று யோசிச்சு பார்க்குறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னே புரியலையே. இப்போ நம்ம வெண்ணிலாங்கிறது யார்? வெண்ணிலாவை ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம இப்போ வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ இல்லையோ, ஆனால் வந்துட்டு யமுனா பிரச்சனையிலேருந்தும் காவேரி விஜய் பிரச்சனையிலேருந்தும் நம்ம இப்போ வந்துட்டு ரிலீஃப் ஆகணும். காவேரி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறது எனக்கு இப்போவே தோண ஆரம்பிச்சிருச்சு. காவேரி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவள் எப்படி என்னை ஏற்றுப்பான்? ஸோ விஜயும் காவேரியும் வந்துட்டு அவங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும். நம்ம போய் இவங்க சொல்கிற மாதிரியே வெண்ணிலாவை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாரு அவரும். அதுக்கப்புறம் போய் நிவின் பசுபதி கிட்ட சொல்கிறாரு, சரி மாமா, நம்ம அவங்கள போய் முதல்ல பார்ப்போம். அவங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, இன்னும் வந்துட்டு வெண்ணிலா விஜய் தான் நினச்சிட்டு இருக்காங்களா, அல்லது அடுத்தது என்ன அவங்க முடிவெடுத்திருக்காங்கங்கிறது அவங்க மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இமீடியட்டாக வந்துட்டு வெண்ணிலாவை பார்க்குறதுக்காக கிளம்புறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பசுபதி நிவின் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து காவேரிக்கு கால் பண்ணி சொல்லு, அவங்க எந்த கோயிலுக்கு வந்துட்டு யமுனாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னாங்களோ அதே கோயிலுக்கு சொன்ன டைமில் வந்து நான் வரேங்கிற மாதிரி சொல்லுமாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்ல, நிவினும் அதே மாதிரி காவேரிக்கு கால் பண்ணிவிட்டு நான் வரேன், நீ சொன்ன டைமுக்கு வந்துட்டு அதே கோயிலுக்கு வந்துடுறேன், நீங்கள் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. வரும்போது விஜயும் சேர்த்தி கூட்டிகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்கிறாரு. உடனே வந்துட்டு காவேரி இருந்துட்டு கேட்குறாங்க, எதுக்கு வந்து விஜயை கூட்டிகிட்டு வரணும், நானும் யமுனாவும் மட்டும் வரேன் அப்படிங்கிற. வேண்டாம், நீ விஜயம் கூட்டிகிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கடைசியில் அவர் வந்துட்டு ஏதாவது பிரச்சனைனா அவர் என்னை கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு விஜயை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்ல காவேரியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுபதி சொல்கிறாரு, எந்த நேரத்தில் வந்துட்டு யாரு கூட வந்துட்டு யமுனா கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி அந்த கோவிலுக்கு வந்து வர வச்சு உன்னை சொல்ல சொன்னாங்களோ அதே டைமில் நீயும் வெண்ணிலாவும் கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ள, அதுதான் அவங்களுக்கு சரியான கொடுக்குற செருப்படியாக இருக்கும். அதே மாதிரி காவேரி உன்னை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தினா, நீ இவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ண காவேரி உன்னவே வந்துட்டு இப்படி இந்த அளவுக்கு உன்னை கஷ்டப்படுத்தியிருக்கானா நீ அவளுக்கு சரியான பதிலடி கொடுத்தே ஆகணும். அதுவும் போக விஜயும் வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. விஜயும் உன்னை வந்துட்டு நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கான்ல, அவனுக்கு வந்துட்டு இது ஒரு பதிலடியாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க இனிமேல் அப்படிங்கிற மாதிரி பசுபதி ரொம்பவே வந்துட்டு நிவினை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. நிவின்க்கு மனசுக்குள்ளேயே வந்துட்டு காவேரியும் நிவினும் வந்துட்டு கொடைக்கானலில் இருந்ததெல்லாம் வந்துட்டு நினச்சி பார்த்துட்ருக்காரு. நம்ம காவேரிக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாமா வேண்டாமா, என்னதான் இருந்தாலும் நம்ம காவேரியை வந்துட்டு உண்மையாக லவ் பண்ணியிருக்கோம். இவங்க சொல்கிற மாதிரி நம்ம வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணுறதா என்னன்னு ஒன்றுமே புரியலையே. ஆனால் வந்துட்டு காவேரி இப்படி பண்ணது தப்பு தானே. யமுனாக்காக அவ்வளோ யோசிக்கிறாவோ, ஏன் என்னை யோசிக்க மாட்டேங்கிறா, ஏன் எமோஷனோட மட்டும் ஏன் விளையாட பார்க்குறாவோ. விஜயும் வந்துட்டு அவரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. விஜயும் காவேரியும் சேர்ந்து என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் இந்த அளவுக்கு வந்துட்டு என்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு நம்ம இது செய்கிறதுல தப்பே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சைடு நினைக்கிறாரு. ஒரு சைடு காவேரியும் அவரும் இருந்த பாஸ்ட் லைஃப்பை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறதுன்னு எனக்கே தெரியலையே. முதல்ல வந்துட்டு வெண்ணிலாவை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யோசித்து டிப்ரெஸ் ஆகிடுறாரு.